வணக்கம், நான் வனிதா, கூடுதல் காவல்துறை இயக்குனர், இருப்புப்பாதை. ரயில்வேல பெரும்பாலான மாணவர்கள் புறநகர்ல இருந்து சென்னை கல்லூரிகளுக்கு அன்றாடம் பயணம் செய்யறது வழக்கமா இருக்கு. அது உங்களுக்கு இந்த வயசுக்கு அந்த த்ரில்லுக்காக என்ன பண்றீங்கன்னா, வரும்போதே சில ட்ரெயின்ல 2 குழுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரூட் தள பிரச்சனை, அதுலலாம் ஸ்டோன் பெல்ட்டிங் நிறைய இடத்துல பண்றீங்க. அப்புறம் நல்ல முக்கியமான ட்ரெயின்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமான ட்ரெயின்ஸ் இப்போ போக ஆரம்பிக்குது. பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக அந்த கண்ணாடியை உடைக்கிறது, அந்த மாதிரியான சில செயல்களில் ஈடுபடுறீங்க. இது தாண்டி கத்திகள், பட்டா கத்திகள் முதற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் புழக்கத்தில் இருக்குது. அதை அந்த பிளாட்ஃபார்மில் பயணிகளை அச்சுறுத்த வகையில் அதை தரையில் இந்த மாதிரி தடவிக்கிட்டே வரும்போது தீ பறக்கிற மாதிரி, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சினிமாவில் பார்க்குற மாதிரி பண்ணுறது இந்த வயசுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 20 வழக்குகள் மாணவர்கள் மேலே பதிவு பண்ணி நாங்கள் இதை சாதாரணமாக விடுறதில்லை. ஏன்னா பயணிகளை அச்சுறுத்துகிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. 20 வழக்குகள் கிட்டத்தட்ட கல்லூரி மாணவர்கள் மீது நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். 100க்கும் மேலான மாணவர்கள் எங்களுடைய பார்வையில் இருக்காங்க. எங்களுடைய பார்வையில் எங்களுடைய பதிவேடுகளில் அவங்க இருக்காங்க. பெற்றோர்கள் எத்தனையோ கனவுகளை ஏற்றி உங்களை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் ஒரு 12th முடித்து நீங்கள் 3 இயர்ஸ் படிக்கும்போது ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி ஆகலாம், ஒரு IAS அதிகாரி ஆகலாம், வேறு எந்த பெரிய வேலைக்கும் போகலாம். இது பாதியில் நீங்கள் போலீஸ் ரெக்கார்டில் மாட்டிட்டு இந்த சின்ன சின்ன செல்விஷங்கள் தெரியாமல் பண்ணுற விஷயங்கள் கூட பின்னாடி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, வெளிநாடு போக முடியாது, உங்கள் குடும்பத்தை பராமரிக்க முடியாது, தாய் தந்தையரை, உங்கள் ஓன் சொந்த குடும்பத்தை உங்களை யாரும் நம்பி அதுக்கப்புறம் ஒரு பெண் கொடுக்கறது வாங்குறதுல கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து மாணவர்கள் கொஞ்சம் தங்களுடைய சுபாவத்தை இதில் மாற்றிக்கணும், கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தானே, விட்டுருவாங்க, கேங்காக போனால் விட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனி நடக்காது. ஆல்ரெடி நாங்கள் 20 கேஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், நிறைய அறிவுறுத்தியிருக்கோம், நிறைய ரெக்கார்டில் உங்களை வச்சுருக்கோம். நிறைய கல்லூரிகளுக்கு எங்களுடைய காவல் துணை கண்காணிப்பாளர் அவரே கடிதம் எழுதியிருக்கார். ஒன்றுக்கு மேற்பட்ட சில விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை சில கல்லூரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. கல்லூரிகள் அவங்க தரப்பில் ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு நீங்கள் ஆளானா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் உங்கள் மாணவ சமுதாயத்துக்கு ஆயிடுவீங்க. இது நான் உங்களுக்கு அக்கறையில் சொல்கிறேன். ஆனால் இந்த அக்கறைக்கு பின்னாடி ஒரு ஒரு கண்டிப்போடையும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தெரியாது, வீட்டில் இருந்து வரும்போது தெரியாது. இது போலீஸ் பார்வையில் நீங்கள் மாற்றுறது கூட அதுக்கப்புறம் பெற்றோர்களை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் கொண்டு செலுத்தணும். உங்களுக்கு வேறு ஏதாவது த்ரில்லிங்காக செய்யணும்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த பயணிகள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய இந்த ரயில் பெட்டிகளில் இது நீங்கள் காட்ட வேண்டாம் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பெயர் கு. ராமர், இந்திய காவல்பணி காவல்துறை துணைத் தலைவர், இருப்புப்பாதை பிரிவு. தற்பொழுது எலக்ட்ரிக் ட்ரெயினில் கும்மிடிப்பூண்டு ரூட்டு தலை, அரக்கோணம் ரூட்டு தலை இந்த மாதிரி பெயர் வைத்துக்கொண்டு மின்சார ரயிலில் பிரயாணம் செய்யும் பொழுது, குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய தகராறு ஏற்பட்டு இருதரப்பினரும் மோதலில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த வழக்குகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் அவருடைய படிப்பு பாதிக்கப்படுவது, எதிர்கால வாழ்க்கை போட்டித் தேர்வுகளுக்கு அவங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் பொழுதோ அல்லது முதல்நிலை தேர்வு அல்லது முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்காணலுக்கு செல்லும் பொழுது அவருடைய குற்ற பின்னணி என்ன என்று ஆராய்ந்து எங்களிடம் விசாரணைக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் போகும்பொழுது இவர்கள் மீது இவர்கள் வழக்கு இருக்கிறது என்று தெரிய வந்தால் அவருடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதும் இவருடைய குற்றப்பின்னணி குறித்து ஆராயும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. மேலும் தன்னுடைய வேலைவாய்ப்பு தேவைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது கூட இது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஆகவே மாணவர்களாக தங்களுடைய இளம் வயதில் வாழ்க்கை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதைத்தான் ஆராய வேண்டும் ஒழிய தங்களுக்குள் மின்சார ரயிலில் பெரிய பட்டாக்கத்தி அருவாளதை கீச்சி கொண்டு தீப்பொறி ஏற்படுத்தும்படி செய்வதோ அல்லது கற்களை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் எரியும் பொழுது மற்ற பயணிகள் உபத்திரவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலவங்களுக்கு மண்டையில் காயம்பட்டு கொடுங்காயம், இரத்தம் ஏற்பட்டு மரணம் சம்பவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பெற்றோர்களும் தங்களுடைய மாணவர்களை
கண்டிக்க வேண்டும். அவர்களும் அதேபோல் பேராசிரியர்களும் ஆசிரியர் பெருந்தகைகளும் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு தக்க அறிவுரை வழங்கினால் அவர்களுடைய வாழ்க்கை சீரடையும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற பயணிகளுக்கும் தங்களுடைய செயலினால் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கலாம் என்பதை நாங்கள் இருப்பு பாதை வாயிலாக அவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமாக குறும்படம் எங்களுடைய இருப்பு பாதை பிரிவில் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை சம்பந்தப்பட்ட பொதுமக்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ரயில் பயணிகள் அந்தந்த ரயில் நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பார்த்து காணொலியின் மூலமாக கண்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கவும், யாரேனும் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அதை நீங்கள் தெளிவாக வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பினால் அந்த குற்றம் செய்யும் நபர்களை பிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நான் உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சமீப காலமாக இந்த மின்சார ரயிலில் சில குறிப்பிட்ட கல்லூரி மாணவர்கள் குழு மோதல் நடைபெறுவதுங்கிறது ஒரு அதிகரித்து வருகிறது. இது ஒரு மோசமான கவலை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். உங்களுக்கெல்லாம் வேண்டுகோள், ஏன்னா எல்லோரும் கல்லூரி பருவத்தை கடந்து தான் வந்திருப்போம். என்னென்னா, இந்த ரயில் பயணம், மின்சார ரயில் வசதிங்கிறது பொதுமக்கள் மிக எளிதாக மாநகரத்துக்கு சென்று வழிவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு பயண திட்டம். இதில் பயணிகள் உங்களுக்குள்ளே மோதிக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதை போகிற ஒரு நார்மலாக ட்ராவல் பண்ணுற பயணிகளை, பேசஞ்சர்ஸை அவங்கள கல்லெடுத்து அடிக்கிறது, அவங்கள ஒரு பயத்தை உண்டாக்குறது, பீதியை உண்டாக்குறது, இது போன்ற செயல்கள் மிகுந்த கண்டிக்கக்கூடிய குற்றமாகும். இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தா வருஷம் 5 லட்சம் பேர் போலீஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அது மாதிரி மற்ற அரசு போட்டித் தேர்வுக்கு எழுதுகிறாங்க, ஹோம் கார்டு சேர்றதுக்கு நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த வழக்கு காரணமாக பலருடைய வாழ்க்கை, அதுவும் கல்லூரி காலத்தில் ஒரு ஜாலிக்காக, அப்போ ஃபன்னுக்காக மாணவர்கள் மாஸ் சைக்காலஜி, அப்போ பரவாயில்ல எல்லா மாணவர்களும் பண்ணுற இதையும் நம்ம தப்பாக பண்ணிடுறது. பிறகு பார்த்தா இவங்க ஏதாவது ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு வரும்போது மிக கடுமையாக பின்னடைவை சந்திப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி ஆயிரும், அரசு பணிக்கு போக முடியாத மாதிரி. அதனால் ப்ளீஸ் மாணவர்கள் இந்த கல்லூரி நாட்களில் படிக்கிறதுல முழுமையாக கவனம் செலுத்துங்க. இந்த குழு மோதல், இந்த மாதிரி சின்ன சின்ன வன்முறை நிகழ்வுகள், இந்த மாதிரி விளையாட்டுக்கு செய்யக்கூடிய நிகழ்வுகள், தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் செய்கிற செயல்பாடுகள், இதெல்லாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிச்சிடும். அது மாதிரி உங்கள் பெற்றோர்கள் மனநிலையெல்லாம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ சிரமப்பட்டு உங்களை அவங்க கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரும் விதமாக நீங்கள் படிப்பில் தான் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட மாணவர்கள்ட்ட கூட்டு பேசி இந்த ரயில் பயணத்தை ஒரு இனிமையான பயணமாக, அது மாதிரி இந்த கல்லூரி வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக, கல்லூரி நினைவுகள்ங்கிறது எப்போவுமே ரீகால் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நிகழ்வாக இருக்கும். இப்போ நம்ம கல்லூரி படிக்கும்போது வழக்கு, கேஸு, பிரச்சனை, போலீஸு, ஜெயிலு, கோர்ட்டு இப்படி போனால் அது எப்படி ஒரு மகிழ்ச்சியான நினைவாக இருக்க முடியும்? மிக துயரமான நினைவாயிரும். அதனால் ப்ளீஸ் அதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மாணவர்கள் ஒரு சகோதர மனப்பான்மையை உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். முழுக்க படிப்பில் கவனம் செலுத்தி இந்த மாதிரி ஒரு தாந்தோன்றித்தனம், ரூட்டுத்தலை, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத செயல்களை செய்ய வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கிறோம். இது சம்பந்தமாக விழிப்புணர்வு குறும்படம் எடுத்திருக்கோம், அதையும் அதிக அளவில் பகிரணும். அது மாதிரி இந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் போலீஸில் சேருவதற்கான வழிமுறைகள் கேட்டால் அதற்கு நாங்கள் இலவச ஆலோசனையும் இலவச பயிற்சியுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு குடிமக்களாக, ஒரு சிறந்த இளைஞர்களாக வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த விழிப்புணர்வு குறும்படத்தை அனைவருக்கும் பகிர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Good morning to all of you. DSP Ramesh, Igbo Railways, in charge Central Subdivision. கல்லூரி மாணவர்களின் கனிவான கவனத்திற்கு அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். நிறைய மாணவர்கள் 12 வகுப்பு வரை படித்து முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இயரில் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மிஸ்கைட் பண்ணி ரூட்டு தலைங்கிற பேரில்
அங்கே லோக்கலில் தான் பஸ் தான் ரூட்டு தலைன்னு பார்த்தா இங்கேயும் ட்ரெயின்லேயும் ரூட்டு தலை இருக்கு. கும்மிடிப்பூண்டி ரூட்டு தலை, திருத்தணி ரூட்டு தலை. என்னுடைய சரௌண்டிங்ல எனக்கு இல்ல எதிரி, நான் நடந்து வந்தால குசிமிங்கெல்லாம் ஓடுறைய பார்த்துதிரி. நாங்க நினைச்ச ரூட்டி எடுத்து எங்க வண்டல கட்டுவோம், வெட்டணும்னு நினைச்ச உன்னை தாடு மாற வெட்டுவோம். நாங்க நினைச்ச ரூட்டி எடுத்து எங்க வண்டல வெட்டுவோம், வெட்டணும்னு நினைச்ச. இதுல வந்து கிரீன் காலேஜ் பசங்க வந்து எம்எம்சில, நம்ம சென்ட்ரல்ல எம்எம்சில திருத்தணி ட்ரெயின் ஏறுவாங்க. எல்லாம் ஒரு கோச் 2 கோச் பர்டிகுலர் கோச்சுக்குள்ளார அவங்க இருப்பாங்க. கிரீன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புரியும் நினைக்கிறேன். பீச் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மத்தியானம் 2:15 மணிக்கு ஏறுவாங்க. அது வந்து மெயின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து போவோம், இவங்க யூனிட் ட்ரெயின்ல போவாங்க. 2 ட்ரெயினுமே பேரலா பேசன் பிரிட்ஜ் போகும்போது இணைந்து டிராவல் ஆகும் ஒரு கட்டத்துல. அப்ப எந்த கோச்ல இந்த பசங்க டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறது பீச் காலேஜ் பசங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கிரீன் காலேஜ் பசங்களுக்கு தெரியும். அந்த ரைவல் குரூப் சேர்ல வராங்க அப்படின்னு. இதுல என்ன ரைவல் குரூப்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் காலேஜே வேற, இவர் காலேஜே வேற, இவர் ஸ்டாண்டர்ட் வேற, அவர் ஸ்டாண்டர்ட் வேற. போட்டி வந்து அங்கே படிப்புல இருந்தா போட்டி ஓகே, விளையாட்டுல இருந்தா போட்டி ஓகே. இது ஒரு 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 அர்த்தமே இல்லாம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் அந்த காலேஜை முடிச்சுட்டு அரைக்குறையா போனவங்க பாய்சன் பண்றது. நாங்க இருக்கும்போது வந்து எத்தனை கரெக்டா பண்ணிருக்கோம் தெரியுமா, எத்தனை பஸ் உடைச்சிருக்கோம், எத்தனை ட்ரெயின் கரண்டிலாம் உடைச்சிருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி அவனை டெஸ்ட் பண்ணி அவங்கள பாய்சன் பண்ணி இந்த மாதிரி செய்ய வைக்கிறாங்க. இப்போ அந்த பேசன் பிரிட்ஜில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சப்தகிரியில் பீச் காலேஜ் பசங்க, இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து கிரீன் காலேஜ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லில் அடிச்சுக்கிறாங்க. கல் எப்படி அவங்களுக்கு வந்தது கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் பேக் இருக்கு பாருங்க, அதில் புக்ஸ் என்ன கொண்டு வருவாங்க. இவங்க ஜல்லிக்கல்லுங்க, அதாவது ட்ரெயின் ட்ராக் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக போடப்பட்ட ஜல்லிக்கற்களை அவங்க ட்ரெயின் ஏறும் பொழுதே அவங்க ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியாவில் ஏறாங்களே, அரக்கோணத்துலேருந்து வராங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரக்கோணம் இங்கே திருவள்ளூர் இந்த மாதிரி ஏற இடத்துல ஜல்லிக்கல்ல ஒரு 5-10 கல் தூக்கி பையில போட்டுட்டு போகிறாங்க. புக்ஸ் போட வேண்டிய பையில ஜல்லிக்கல்ல போட்டுக்கிட்டு 2 ட்ரெயினும் மூவிங்க. நல்லா பாருங்க, இவர் வந்து அவர் ரைவல் குரூப் மேலே அடிப்பாராம், அந்த கல் கரெக்டாக போகுமா, அது யாரோ சக பயணியை போய் தலையில் விழுந்து காயமாகும். குழந்தைங்க இருக்காங்க, டிராவல் பண்றாங்க, லேடிஸ் டிராவல் பண்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நம்ம எடுத்துக்க முடியும்? ஒரு காமன் சென்ஸ்ங்கிறதே இல்லை, அவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியல. அந்த மாதிரி அடிச்சு சில பேர் காயமா இருக்காங்க சக பயணிகள். அப்புறம் பதிலுக்கு இவங்க கல் அடிக்கிறது. இதெல்லாம் இப்போ எங்களுக்கு போலீஸ்ல, ரயில்வே போலீஸ்ல என்ன ஆகி போச்சுன்னா, அந்த காலேஜ் பசங்க வரும்போது இந்த பேக் எல்லாம் நாங்கள் வந்து சோதனை பண்ணி கல்லுக்கான்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்புறம் 2 ட்ரெயினுமே ஒரே சமயத்துக்கு போவோம், 2:15 மணிக்கு கிளம்பும் போது. இங்கே யூனிட் ட்ரெயின் போய் பேசன் பிரிட்ஜ் போகும்போதும் சிங்கிள்காக ஸ்லோவாகவும், இந்த எக்ஸ்பிரஸ் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகும்போதும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வருதுன்னு சொல்லி நாங்கள் இதை ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த ட்ரெயின் டைமே ரயில்வே அத்தாரிட்டிக்கு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்து சில பல நிமிடங்கள் வித்தியாசப்படுத்தி 2 ட்ரெயினும் சந்திக்காத அளவுக்கு நாங்கள் பண்ணோம் எங்கள் பீரியடில். அந்த மாதிரி பண்ணதில் நிறைய விபத்துக்கள், நிறைய இந்த சண்டை சச்சரவுகள் தவிர்த்திருக்கும். அதே மாதிரி ஒரு கல்லூரிக்கு படிக்க வரவர் ஒரு பேரா வச்சுக்கலாம், ஒரு 2 பேரா வச்சுக்கலாம், எடுத்துட்டு வரலாம். இவருக்கு எது கத்தி, வாள்,
நீட்டமான வாள் எதுக்கு எடுத்துட்டு வர்றீங்க? அப்புறம் படிக்கட்டில் வந்து டிராவல் பண்றது, அந்த வாளை வந்து தீட்டுறது, பிளாட்பாரத்தில் பொறி நெருப்பு பறக்க மாதிரி தீட்டுறது, யாரும் பயமுறுத்துறதுக்காக? இந்த செயல் வந்து இதனால யாருக்காவது பயன் இருக்கா? நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே இன்னொருத்தருக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும். அவர் நம்மளை ஃபாலோ பண்ணணும். அந்த ஆஸ்பெக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த பேரண்ட்ஸுக்கே தெரியல. அங்க போய் பார்த்தோம்னா ஊர்ல பேரண்ட்ஸ் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்காங்க, முடியாம இருக்காங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை, சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு கடன் வாங்கி காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல இங்க பொறுப்பற்ற தன்மையில ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது சீசன் டிக்கெட் எடுத்துக்க வேண்டியது, அதுக்கப்புறமா வந்து இந்த கல்லை தூக்கி பையில போட்டுக்க வேண்டியது, கத்தியை தூக்கி சொரிக்க வேண்டியது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது. எப்போ நீ காயப்பட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளவு வருத்தப்படுவாங்க, அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க இல்லையா? எத்தனை எதிர்பார்ப்புகள். நம்ம பையன் வந்து +2 முடிச்சிட்டான், இந்த காலேஜ் 3 ஆண்டுகள் தான், ஏதாவது படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டான்னா வயசான காலத்தில் நம்ம காப்பாற்றுவான், இல்லை அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி ஆச்சுனாக்கா அவன் குழந்தைகள் நல்லா பத்திரமா பார்த்துப்பான். இப்படி ஒரு பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பு இருக்கு. இதை கொஞ்சம் கூட நீங்க வந்து அதை மனதில் வச்சுக்காம பொறுப்பற்ற தன்மையில் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அக்வர்டா இருக்கு. இது வந்து நியாயமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வழக்குகள் சென்ற ஆண்டுல மட்டும் பதிவு பண்ணியிருக்கோம். ஒருக்கப்பேட்டை, பெரம்பூர், ஆவடி, சென்ட்ரல், எக்மோர், இந்த மாதிரி ஸ்டேஷன்ல எல்லாம். இதுல பாத்தீங்கன்னா மாணவர்கள் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தரை பிடிச்சி அவருடைய கன்ஃபெஷன்ல அவருக்கு தெரிஞ்ச 4 பேர், அவரை பிடிச்சி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. ஒரு வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, ஒரு பாஸ்போர்ட் வாங்க முடியாது, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படி அவருடைய எதிர்காலத்தை அவர் ஃபேஸ் பண்ணுவார்? பழைய மாணவர்கள் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாராவது தவறாக நடத்துறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு 100 ரூபாயில் ஏதாவது கொடுப்பாங்களா? இந்த சிந்தனை இருக்கணும், ஒவ்வொரு மாணவனுக்கும் அந்த சிந்தனை இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து தயவு செய்து அதுக்கப்புறம் இந்த வழக்குகளுக்கு ஏற்கனவே காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே அவங்க பேரண்ட்ஸ் தடுமாற்றமா இருக்காங்க சில பேரண்ட்ஸ். அப்போ வழக்குகளுக்கு வேற வழக்குகளுக்கு வழக்குரைஞர் அவரோட ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஃபீஸ் ஆயிரக்கணக்கில் செலவு போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நமக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அந்த உணர்வே இல்லை. ஸோ அதனால தான் வந்து கல்லூரி மாணவர்கள் கனிவான கவனத்திற்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவங்க செஞ்ச அந்த அட்ராசிட்டிஸ் தான் நம்ம தொகுத்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த மாதிரி இல்லாமல் டெவலப் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? ஸ்போர்ட்ஸ் வகையில் டெவலப் பண்ணிக்கங்க. மற்றபடி படிக்கிறது இப்பெல்லாம் உங்களுக்குலாம் யூடியூப்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கள் காலம் மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு படிப்பு பற்றி சர்ச் பண்ணால் கூட நிறைய வருது, சப்ஜெக்ட் பற்றி நிறைய வருது. ஸோ உங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் 3 இயர்ஸ் முடித்த உடனே நீங்கள் எல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கும் தகுதியாயிருவீங்க. அப்போது உங்களுடைய 1 ஆண்டோ 2 ஆண்டோ நல்ல வேலைக்கு போயிடுவீங்க. நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நீங்கள் ஒரு நல்ல மேரேஜ் அமையும், நல்ல பிள்ளைங்க, அவங்க நல்ல படிப்பு, நல்ல ஸ்கூல்ஸில் அனுப்பலாம், நல்ல சேலரி, நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாருக்குமே ரயில் பயணங்கள் செய்யறதே ஆபத்தானது. அதுல இந்த வந்து காலையே தேய்ச்சிட்டு போறது, அதுல ஒரு மாணவனுக்கு திருவான்மையூர்ல காலே கட் ஆயிடுச்சு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெளியில அப்படியே தொங்கிட்டு போகுது. சாகசங்கள், நீங்க சாகசங்கள் பண்றதுக்கு ட்ரெயின் பயன் தான் கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. அதுல ஒரு மாணவன் அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறி அந்த எலக்ட்ரிக் வயரை தொடர்றதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டான். இன்னும் கொஞ்சம் போயிருந்தான்னாக்கா அப்படியே ஒரு 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 கருகன கர்ச்சிப் மாதிரி ஒரு தொங்கியிருப்பான். சென்னை கஸ்தூரிபா நகர் ரயில் நிலையம் வழியாக சென்ற மின்சார ரயிலில் மாணவர்கள் பக்கவாட்டு ஜன்னல் படிக்கட்டில் தொங்கியபடி சாகசம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. அவர்களை பிடித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். விவரங்களை உடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், மேலும் விவரங்கள். சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி மார்க்கமாக பறக்கும் ரயில் சேவையானது தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக கஸ்தூரிபா பறக்கும் ரயில் வழியாக கடந்து சென்றிருக்கக்கூடிய பறக்கும் மின்சார ரயிலில் பக்கவாட்டு ஜன்னல் மட்டுமல்லாமல் படிக்கட்டில் மிக அபாயகரமாக அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அவங்க உயிர் போயிருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ யோசனை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வேதனை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி வந்து சாகசங்கள் பண்ணி மற்ற மாணவர்களை மிஸ்கைட் பண்ணாதீங்க. கடுமையான வழக்குகள், கடுமையான பிரிவுகள் போட சொல்லியிருக்காங்க.
நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. இதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி கல்லூரிகளிலும் நாங்கள் விழிப்புணர்வு நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல்ஸ் லெவலையும் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மாணவர் செல்வங்களே, மாணவர் செல்வங்கள் நல்லா கேட்டுங்க. பிரின்சிபால் சார் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணாரு. உங்களை வந்து எந்தெந்த வகையில் வந்து விழிப்பாளர்கள் சொன்னாங்க. எங்கள் எஸ்ஐ ரயில்வே எஸ்ஐ சார் பரந்தாமன் சார் பேசினாங்க. ஆர்பிஎஃப் எஸ்ஐ சார் அந்த இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. 5 பேர் புரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சில நிமிடங்கள் உங்களோட பேசலாம்னு இருக்கேன். பஸ்ல போகும்போது சரி, இப்ப இடையில பஸ்ல போற பையன் விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கதை கேட்டீங்களா? ஒரு காலே போயிடுச்சுன்னா திரும்ப அதை உஷாரா பண்ணுங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்து மற்றவங்க வந்து நல்ல வழி ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் மாணவர்கள், நீங்கள் உங்கள் குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல பசங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஐ நோ. நான் ஏசி கீழ்பாக்க இருக்கும்போது பச்சைபாஸ் காலேஜ் விஷயங்கள் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து யாரோ 1-2 பேர் செய்கிற தப்பு அப்படியே பெருசாகுது. இதனால் உங்கள் கல்லூரிக்கும் கெட்ட பேர் ஆகிடும். உங்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகும். உங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பும் பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ நல்ல மகனாக பேரண்ட்ஸுக்கு நீங்கள் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறது. இந்த 2-3 ஆண்டுகள் ஒழுங்காக படித்தாவே போதும். இந்த ரூட்டு தாளங்கிற பேரில் கும்மிடிப்பூண்டு ரூட்டு தான் கெத்து, திருத்தணி ரூட்டு தான் கெத்து, ட்ரெயின் சொன்னால் இதனால என்ன உங்களுக்கு பயன்? அந்த ட்ரெயின் என்ன உங்கள் பேரில் எழுதி வைக்க முடியுமா? இல்லை அந்த ட்ராக்ல நீங்கள் உங்கள் பேர் என்ன பதிவு பண்ணுவாங்களா? இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பேர் எழுதி வைப்பாங்களா? பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்க வைக்குவாங்களா? ஸோ அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் தயவு செய்து இந்த விழிப்புணர்வு படத்தை பாருங்க. இதில் இருக்கிற விஷயங்கள் நாங்கள் ஒன்று உணர்வுபூர்வமாக உங்கள் நல்லதுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வழக்குகள் கூட உங்களுடைய நிலை கருதி, உங்களுடைய எதிர்காலத்தை கருதி எங்கள் உயர் அதிகாரிகளின் நாங்கள் கேட்குறோம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம். கேஸை வித்ட்ரா பண்ணுறத கூட நாங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அரசு வழக்கறிஞர்கிட்ட அட்வைஸ் வாங்குகிறோம். நீதித்துறையை வந்து நாங்கள் அணுகிறோம். உங்களுக்கு நீங்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கணும். சார், இனிமேல் எங்கள் சைடில் எங்கள் கிரீன் காலேஜ் ஆகட்டும், பீச் காலேஜ் ஆகட்டும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் ரயில்லையோ பஸ்லேயோ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஓராண்டு கழித்து கூட நாங்கள் வந்து இந்த கேஸில் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு அடுத்து நல்ல வழிபடுத்துறதுக்கு மேற்கொண்டு நீங்களுடைய உயர்வுக்கு, படிப்புக்கோ, வேலைக்கோ இது பாதகம் இல்லாமல் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு குற்றவாளிகள் மேலே, ஒரு அயோக்கியர்கள் மேலே வழக்கு போடுறதுக்கு எங்களுக்கு ஓகே. ஒரு மாணவர்கள் மேலே வழக்கு போடுறது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ இல்லையோ, நாங்கள் ரொம்ப அதை கஷ்டப்படுறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போய் என்ன செக்ஷன் போடுறது, ஏன் இவ்வளோ கடுமையான செக்ஷன் போடணும்? நீங்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்க. பிரின்சிபால்ஸ் நான் பேசியிருக்கேன். சார், நீங்கள் கடுமையான செக்ஷன்ஸ் போடுங்க சார், நீங்கள் கடுமையான நடவடிக்கை எங்களுக்கு சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் இறக்கப்படுறோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து தவறான பாதைகளில் பயணிக்க வேண்டாம், தவறான செய்கைகளில் ஈடுபட வேண்டாம். இது எங்களுடைய காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். நீங்கள் நிறைய பேர் இப்போ ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் போட்ட வழக்குகளுக்கு அப்புறமா வழக்குகள் இல்லை. இது அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா போட்ட வழக்குகள் கூட உங்களுக்கு எதிராக இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அதை நாங்கள் வித்ட்ரா பண்ணுறதோ, உங்களுக்கு வந்து அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸை நிலை கருதி நிறைய பேரண்ட்ஸ் அணுகுறாங்க, இங்கே கேட்குறாங்க எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அவங்க நிலையை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வீட்டு வேலை செய்கிறாங்க, பெயிண்டிங் வேலை போகிறாங்க, மேஸ்திரி வேலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் வாரத்தில் டெய்லி வேலை கிடைக்காதான், கொஞ்ச நாள் வேலை கிடைக்கும். வாடகை வீடு இதெல்லாம் வந்து தயவு செய்து எல்லாருமே நல்ல பசங்க தான். ஸ்கூல் 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க. 3 ஆண்டுகள் தானேப்பா. நல்ல விஷயங்களில் வந்து தெரியாத விஷயங்களில் லைப்ரரி இருக்குது காலேஜில், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல மாணவர்களோட பழகுங்க. யூடியூப்பை வந்து நல்லா பயன்படுத்திங்க, படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கங்க. கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ அந்த கோச்சிங் சென்டர்ஸில் 3 இயர்ஸ் முடிச்ச உடனே நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் என்ன உங்களுடைய ஆசை இருக்குது, எந்த மாதிரி துறையில் போகணுமோ அந்த துறைக்கு அந்த படிப்பு படிச்சுட்டு
நீங்கள் ஒரு 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் நல்ல வேலைக்கு போயிடலாம். அந்த யங்ஸ்டராக இருக்கும்போதே திருமண வாழ்க்கை அமைச்சிக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை நல்லபடியான ஒரு பொசிஷன் கொண்டு வரலாம். அவங்கள நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தானே நல்லா படிப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அதனால் இனி மாணவ செல்வங்களே அப்படின்னு அவங்கள கூப்பிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்வழி படுத்திருக்கோம். நாங்கள் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. இனி ட்ரெயினில் கல் எடுத்துகிட்டு போகிற பேக் பார்த்தா அந்த பையங்களாம் ஹெவி செக்ஷன்ஸ் போட்டுரும். தாறுமாறாக இனிமேல் வழக்குகள் பதியப்படும். புத்தகங்கள் கொண்டு போகிற பையில கல் எடுக்காதீங்க. பேனா வைக்கிற பாக்கெட்டில் ஷர்ட்டில் கத்தியை சொருவாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் யோசனையோடு நடந்துக்குங்க. எங்கள் மஃப்டியில் நிறைய காவலர்கள் நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் ரயில்வேல. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க யூனிஃபார்மில் போலீஸ் இருக்கு இல்லைன்னுட்டுங்க. உங்களை மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நாங்கள் மஃப்டியில் போட்டிருக்கோம். நிறைய இடங்களில் சிசிடிவி இருக்குது. நாங்கள் அந்த சிசிடிவி கேமராவில் நீங்கள் கரெக்டாக மாட்டிப்பீங்க. இந்த கேஸ் எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டால் கன்விக்ஷன் ஆகிடுவீங்க, தண்டனை கிடைக்கும். உங்களால் யாருமே உங்களுடைய எதிர்காலமே பெரிய கேள்விக்குறியாடும். யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி சக பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் எல்லாருமே மொபைல் வச்சுருக்கீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குதுன்னா தயவு செய்து கேமராவை ஹரிசாண்டலில் பிடிச்சி ஒரு வீடியோ எடுங்க. அது நீங்கள் தேவையான இடத்துல தெரியுற மாதிரி எடுங்க. தேவையான இடத்துல பாக்கெட்டில் ஆன் பண்ணி பாக்கெட்டில் வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ தான் நம்ம இந்த குற்றங்கள் எங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் இந்த தகவல்கள் ரீச் ஆச்சுனாக்கா நாங்கள் அவங்கள அடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எத்தனை குழந்தைகள் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ரெயினில், அவங்களாம் பயமுறுத்துகிற மாதிரி இவங்களோட சேட்டைகள் இருக்குது. பழைய காலத்தில் இருக்குது, ஆண்டாண்டாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு 2023 நாங்கள் பெருமளவு நாங்கள் அந்த வழக்குகள் போட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இதை எங்களுக்கு கடுமையாக சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறதை விட ஒரு கடமையாக ஒரு இனிமையாக சொல்லி உங்களை திருத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு ஆசை. நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக தானே வந்திருக்கேன், புரியுதுங்களா? அப்போது சும்மா கேஸை போட்டு அந்த பேரும் உங்களை மேலே கேஸ் போட்டு பேரும் அவங்க எங்களுக்கு வேண்டாம். நல்ல குற்றவாளிகள், அதாவது இந்த ரொட்டீனாக பண்ணுற குற்றவாளிகள், மர்டர் பண்ணுற அக்யூஸ்டு, ராபரி பண்ணுற அக்யூஸ்டு, இவங்களை பிடிச்சி சட்டத்தை முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறதுல தான் எங்களுக்கு சந்தோஷமே தவிர ஒரு மாணவர்கள் எதிர்காலத்தை பாழாக்குறதுல எங்களை காவல்துறையில் ஒருபோதும் உடன்பாடு கிடையாது. இதையே தான் நான் பச்சைபாஸ் காலேஜில் நான் பேசும்பொழுது நான் என்னுடைய பதிவு நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட அந்த சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து அப்பப்போ இதை ரிலே பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, நேரமின்மை. 2வது உங்களுக்கும் சிலபஸ் கவர் பண்ணணும், எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு முறை பதிவு பண்ணுறத சர்க்குலேட் பண்ணுங்க, குரூப் சர்க்குலேஷன் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்க. யூடியூப்லேயும் நாங்கள் போடுறோம், அதையும் பாருங்க. ஸோ எல்லாருக்குமே சமுதாயத்தில் அக்கறை இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருக்குமே தீங்கு பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் மனசில் வச்சு வேலை செய்யுங்க, குறிப்பாக மாணவ செல்வங்கள். நன்றி, வணக்கம். இப்போது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம வழக்கெல்லாம் போட்டிருக்கோம். என்னென்ன பிரிவுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி அவங்க என்னமோ ஜாலியாக வர்றாங்க, கத்தியை திட்டுறாங்க, கல்லடிக்கிறாங்க, நம்ம ஒன்றும் ஆக நினச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதையே நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு உண்டான பீனல் செக்ஷன், அது என்ன தண்டனை அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. விளையாட்டு கிடையாது, விளையாட்டு வினையாகும். இப்போ 307 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அதாவது பீச் ஸ்டேஷன் நடந்ததுக்கு எக்மோரில் 7 இயர்ஸ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 இயர்ஸ் கன்விக்ஷன் ஆகும். சரிங்களா? ரைட்டு. 324 அவன் மண்டையை உடச்சி கத்தியில் வெட்டினீங்க, 3 இயர்ஸ் கன்விக்ஷன் ஆகிடும். 325 அவன் கை ஃப்ராக்சர்னு நினைக்கிறேன், ஸோ 7 இயர்ஸ். 326 10 இயர்ஸ் ஆகிடும். 506 Part 2 2 இயர்ஸ் கன்விக்ஷன் பீரியட். இதெல்லாம் இப்போ IR ஆக்ட். நீங்கள் இஷ்டம் போல ரயிலை பார்த்து ஜல்லிக்கல் அடிக்கிறீங்க, கண்ணாடி உடைக்கிறீங்க, ரயில் பேசஞ்சர் மண்டையை உடைக்கிறீங்க. இது பற்றினோட சீரியஸ்னஸ் தெரியல. 149 செக்ஷன் IR ஆக்ட், இந்தியன் ரயில்வே ஆக்ட், 3 வருஷம் தண்டனை. 150 IA 3 இயர்ஸ். 151B 7 இயர்ஸ் கன்விக்ஷன். 150 கிளாஸ் 2 லைவ் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு, ஏமாந்துடாதீங்க. சாட்சி யார் இருக்குன்னு நினைக்கிறாதீங்க, கேமரா உண்மை சொல்லிடும். சரிங்களா? ஸோ அதனால இந்த செக்ஷன்ஸை மனசில் வச்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஐஆர்க்குள்ளே நீங்கள் வரக்கூடாது சார், அவ்வளோதான். இது என்னுடைய உங்களுக்கு அன்பான ஒரு அறிவுறுத்தலை எடுத்துக்கோங்க, எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.
ஸோ மாணவர்களாக இருங்க, நாளைய தலைவர்களாக வாங்க, நாளைய அதிகாரிகளாக வாங்க, வெல்கம். பட்டு ஒரு எஃப்ஐஆரில் குற்றவாளி கூட்டில் போய் தயவுசெய்து நிற்காதீங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட், ஆக்ட் அக்கார்டிங்லி. தேங்க்யூ வெரி மச்.